ஒரு வயசான அப்பா அம்மா. அந்த வயசான அப்பா அம்மான்னா அவருக்கு வந்து ஒரு 80 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்கும். ரொம்ப ஒரு சிரமப்பட்டு ஒரு வாழ்க்கையை சொந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, 3 பிள்ளைங்க ஒரு பொண்ணு. ஏன்பா 3 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறீங்க, ஆளுக்கு ஒவ்வொரு மாதம் இல்லை 6 மாதம் ராஜா மாதிரி இருந்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்களுக்கு விருப்பம் இல்லை, சொந்த ஊரில் தான் அப்படின்னு ரொம்ப தள்ளாடி அவங்களா சமையல் பண்ணிக்கிறாங்க, அவங்களா எடுத்துக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு காலங்காத்தால் தட்டன்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இவர் பதறி போகிறாரு, பெரியவர் பதறி போடுறாரு. என்னடா அது ஒட்டுமொத்தமாக சவுண்டு கேட்குதுன்ட்டு திறந்தா 3 பிள்ளைங்க, மருமக, பேர பிள்ளைங்க எல்லாம் வந்துங்க பயங்கர சந்தோஷமாயிடுது. மனைவி கூப்பிட்றாரு, இது பண்ணுறாரு. பொத்துன்னு 3 பிள்ளைங்க காலில் விடுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்பா என் வீட்டுக்கு வாங்க, அம்மா என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வந்து தான் ஆகணும், நான் வச்சுக்கிறேன்னு ஒரு பெரிய பையன். நடுப்பையன் நன்றான், நான் அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், நான் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து நீ இல்லாமல் எல்லாம் வெளியூரில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பேசி வச்ச மாதிரி வந்துட்டாங்க. வந்தவொடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. அந்த அம்மாவுக்கு பூரிப்பு தாங்கலை. இப்போ தாய்க்கு அந்த ஒரு உணர்வு உண்டு. என்னடா அதுன்ட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து இவ்வளோ காலம் வந்து போலியா, அவங்க பிள்ளை வீட்டுக்கு போலியா, இது பண்ணலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சண்டை போடுறாங்க. வந்து எவ்வளோ காலம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்ப, ஒரு சக்கரை நோயாளியாக இருக்கிறாங்க அந்த அம்மா. முன்னாலே முடியல. ஊர் என்ன பேசும், 3 பிள்ளைங்கள ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். இருக்கிறது வந்து பெரிய பிள்ளைன்னா சொல்லலாம், என் வீட்டிலே இருந்துருங்கன்றான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஷிஃப்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை. வீடுங்களில் ஒன்று தெரியுங்களா, ஒரு 4-5 பிள்ளைங்களை பார்த்துட்டா வந்து ஒரு மாதம் இவர் வீட்டில், ஒரு மாதம் அவர் வீட்டில், ஒரு மாதம் இவர் வீட்டில்னு ஷிஃப்ட் முறையில் வந்து அது என்ன பண்ணால் கரெக்டாக வந்து தேதி அந்த 30-31 ஆன உடனே மனைவிமாருங்க வந்து புருஷன்கிட்ட சொல்லிடுவாங்க, வந்து தேதி 31 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் தம்பி வீட்டுக்கா அண்ணன் வீட்டுக்கா அனுப்புன்னு அர்த்தம். இது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. வந்து சில ரோஷமானவங்க வந்து போக மாட்டாங்க. அது ரோஷமானவங்களை தாண்டி அரசு ஊழியராக இருந்து அந்த ஊதியம் பெறுகிறவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்பவுமே ஒரு கெத்தாக இருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, வந்து ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு வந்து கவர்மெண்ட்டாக சம்பளம் எனக்கு இருக்குடா அப்படின்வாங்க. இப்போ வந்து ஓய்வூதியம் கிடையாது, இப்போ செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. வந்து அது ஒரு பெரிய பலமாக இருந்தது. இந்த வயோதிகர்களுக்கு, வயதானவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயமா இருந்தது. வந்து பென்ஷன் வாங்குறவங்க அப்படின்னு, பென்ஷன் வாங்குறவங்க நல்ல அசோசியேஷன்லாம் கூட உண்டு. வந்து சென்னையில் நான் 2-3 இதெல்லாம் பார்த்துருக்கேன். சரி, இந்த கதைக்குள்ளே பார்க்கணும்னா இப்போ வந்தாச்சு. வந்து 3 பிள்ளைங்க வராங்க. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும், பூரிப்பாகவும் இருக்குது. ஒரு பக்கம் நம்பவும் முடியல. வந்து இன்னும் மருமக வந்து, அத்தை நீ என்ன இப்படி ஆகிட்ட, நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுன்றாங்க. ஒரு மருமக என்னன்றா, நீ இழைச்சி போயிட்ட, நீ என்ன இப்படி ஆகிட்டன்னு. இது என்ன நம்ம ஊரா இல்லை வேற ஒரு ஊரா, இது வந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்குமா, கனவா, ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. இது இப்படியா அந்த கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அவங்களே உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பேசுகிறாங்க. இவருக்கு அப்பாவுக்கு வந்து பெரிய பூரிப்பாயிடுது. இந்த மகன்கள் வந்து பெற்ற அப்பன்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும். ஏன்னா அந்த ரோட்டில் இதுக்கு கடத்தருக்கு போகும்போது கேட்பாங்க, வந்து ஏன்னா இந்த வயசில் என்ன பேரை சொல்லி ஒரு என்னப்பா இந்த வயசாகுது, இதுவாகுது, புள்ள வீட்டில் போய் இருக்க வேண்டியது தானே, ஏன் வந்து இப்படி வந்து வெயிலில் சைக்கிளை ஓட்டிக்கின்னு இது பண்ணின்னு போகிறீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வைத்தியத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போது யாரையாவது துணைக்கு கூப்பிடும்போது, அவர் ஊர்லாம் வந்து 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஒரு பொண்ணு வந்து வெளியூரில் இருக்குதுங்க, இந்த பெருசுங்க இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க, யாராவது வந்து பார்த்துக்கிறாங்களா பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு மகன்கள் வந்து ஒரு அப்பாவையும் அம்மாவையும் தங்க தாமாளத்தில் வச்சு கூப்பிட்றாங்க, வந்து வாங்கன்றாங்க, அழறாங்க. இந்த பேர பிள்ளைங்கள்லாம் லப்போ திப்போ நடிச்சுக்குது. பாட்டி நீ என் வீட்டுக்கு வா, ஆயா எங்கள் வீட்டுக்கு வா, தாத்தா எங்கள் வீட்டுக்கு வான்னு ஒன்றுமே கடைசி வரைக்கும் புரியல. என்னடா அதுன்ட்டு. ஆனால் ஒரு தாங்க முடியாத ஒரு பூரிப்பு. ஏன்னா வயதானவர்கள், குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு என்னன்னா, எந்த கட்டத்திலும் தங்களுடைய அந்த தன்மானம், சுயமரியாதை தன் பிள்ளைகளிடம் எங்கு குறைந்து போகிறதோ, எங்கு அவமானப்பட்டு போகிறதோ, எங்கு வந்து ஒரு சுணக்கம் ஏற்படுகிறதோ, அங்கே ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. தெரியாமல் கூட சில இது நடந்துடும். அது மருமகள்லாம் நல்ல மருமகளை பார்த்துக்கிறவளா தான் இருப்பா. இந்த காக்காயை சீப்போ அப்படின்னு ஓட்டிதான் வச்சுக்க, நம்மளை தான் சீப்போன்னு சொல்லிட்டா அப்படின்ற ஒரு இதுவும் வந்துடும், மனசில் வந்துடும். அப்படி சீப்போன்னு ஒப்பிட்டு சொல்கிற ஆட்களும் உண்டு. வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா அம்மாவுக்கு அந்த நண்பர் இருக்கிற வரைக்கும் அப்படி வந்து அந்த மருமக காலமிக்கு கொடுக்குறது, இது பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. அந்த நபர் அப்படி வீட்டுக்கு கிளம்பின உடனே தட்டில் சாப்பாடு போட்டு அப்படி தள்ளி விட்றது தான். இந்த சில ஆரம்பத்தில் சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா சில கோயில்களில் பெல்ட்டில் வரும், பெல்ட்லேயே சாப்பாடு வரும். தட்டு வந்து என்ன, நான் திருப்பதியில் பார்த்துருக்கேன், அப்போ இப்போ எனக்கு தெரியல. வந்து சில்வர் தட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சு கழுவிட்டு ஒரு கொதிக்கிற தண்ணியில் அப்படி முக்கி எழுந்து போகும். அது
சுத்தம் பண்ணுறது அப்படி போகும். அது மாதிரி தள்ளி விட்டவுடனே கரெக்டாக மாமனாருக்கும் இந்த தள்ளி விட்டவுடனே மாமியாருக்கும் போய் சேரும் வந்து. அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு உண்டு வந்து. வேறு வழி கிடையாதுன்னு சகிச்சுக்கிட்டு தான் வாழணும் வந்து. சொல்லுவாங்க இந்த ஒரு பிள்ளை பெற்றுட்டா உரியில் சோறுன்னுவாங்க. இந்த ஒரு பிள்ளை பெற்றவர்கள் தான் ரொம்ப பெரிய. நீங்கள் குடும்பத்தில் ஒரு 3-4 அண்ணன் தம்பி ஒரு மகள்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ சின்ன வீட்டில் என்னென்னா பெரிய வீட்டில் போய் சாப்பிடுவோன்டான்வாங்க. பெரிய வீட்டில் என்னென்னா நடு வீட்டில் போய் உட்காந்துருப்பான்வாங்க. ஆனால் அந்த ஒரு மகனை பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, அது என்ன இதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு பிள்ளை பெற்றவங்க உரியில் சோறுன்னு. கண்டிப்பாக உரியில் சோறு இல்லை, மானங்கட்ட சோறுன்னு எல்லார் வீட்லையும் நடந்தது. அதை தவறாக எடுத்துக்காதீங்க. ஆனால் இங்கே வந்து தலைகீழ வந்து நடக்குது வந்து. கதறான், பெரிய பையன் கதறான், நடுப்பையன் கதறான், மருமகள் பூரா வந்து அப்படி வந்து இதுவாகிறாளுங்க. அப்போ இவருக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஆஹா ரைட்டு, நம்ம வீடு, இந்த வீடு ஒரு 1.5 கிரவுண்டில் இருக்கிற இந்த வீடு ஒரு கொல்லமோடு, ஒரு 10 சென்டில் இருக்கிற ஒரு கொல்லமோடு, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீடு, கொஞ்சம் என் ஒய்ஃபோட நகை நட்டு, இதுக்கு இந்த 3 பேரும் 4 பேரும் குறி வச்சுட்டானுங்க, இதுக்காக தான் வந்துட்டாங்கன்னு அவரோட மனசு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஏன்னா எப்பவும் வராதும் இப்போ வந்து குயமரின்னு கத்தி என் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கான்னா என்ன அர்த்தம் வந்து. அப்போ என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணுறாரு, போகிறாரு, ஒரு பழைய மர பீரோவை திறக்கிறாரு. திறந்தோடனே தூசி தட்டி எல்லாத்தையும் வந்து பழைய பத்திரம் எடுத்துன்னு வராரு. ஒரு மூட்டையில் கட்டின அந்த கால நகைகள், இந்த கல் வச்ச நகைன்னுவாங்க, யாரும் இவங்களுடைய மனைவி, இது கல் வச்ச நகையெல்லாம் எடுத்துன்னு வராரு. எடுத்துன்னு வந்து ஹாலில் வைக்கிறாரு. வச்சோடனே 3 பிள்ளையும் மகளும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. மகளும் வந்திருக்கிறா, மருமகனும் வந்திருக்கிறான். ஷாக் ஆகிடுறாங்க. எப்பா இப்பயே பிரித்து கொடுத்துட்றேன், இப்போயே வக்கீலை கூப்பிடு, இல்லை மணிகாரை கூப்பிடு, பத்திரம் எழுத சொல்கிறேன், பிரித்து கொடுத்துட்றோன்னே இன்னும் ஓன்னு கத்துறானுங்க. தூக்கி போடுறான் ஒருத்தன் வந்து, அந்த பத்திரத்தை தூக்கி போடுறான். என்ன இப்படி நினச்சிட்டப்பா, இந்த பத்திரம் இந்த இது சொத்து எனக்கு வேணுமான்றான். நான் சம்பாதித்த நாய் சாப்பிட்டு போகுது அப்படின்றான் ஒருத்தன் வந்து. என்னப்பா என்னை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டீங்கன்றான். ஒரு மருமக போய் அத்தைக்கிட்ட போய் ஓன் அழறா மாமியார்கிட்ட, இந்த நகைக்காக தான் நாங்கள் வந்தோன்னு. இப்போ தான் அவருக்கு புரியுது, உண்மையான பாசம் தான் இது. என்னடா ஆச்சரியமாக இருக்குது, ஒன்றுமே புரியலையேன்ட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒன்றுமே புரியல, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாங்க. அக்கம் பக்கம் சின்ன ஊர் தானே, தெருவில் இருக்கலாம் சத்தம் கேட்டு வந்துடுறாங்க. என்னப்பா இப்போ தான் வந்துருக்கீங்களா, வழி தெரிஞ்சதா இருந்தாங்கன்னா வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, எல்லாம் அக்கம் பக்கத்தில் சின்ன ஊர் தானே, வாங்க என்ன அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, ஏன்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, அதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு அவங்க பேர் சொல்கிறாங்க. வந்துட்டானுங்க, ராசா மாதிரி வந்து பசங்க வந்துட்டானுங்க. போதாக்குவதைக்கும் பொண்ணு வந்துட்டா. பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, என் வீட்டில் வந்து இருன்றா. அவன் மருமகன் வந்து, நான் மருமகன் இல்லை, மருமகன், இன்னொரு மகன் நான், எங்கள் வீட்டுக்கு வாங்க அத்தை, எங்கள் வீட்டுக்கு வாங்க மாமா அப்படின்றான். நான் வச்சு பார்த்துக்கிறேன்றான். இவர் சொல்ல முடியாத ஒரு பூரிப்பு. மகன்கள் என்ன பண்ணுறானுங்க, தங்கச்சி அக்காவை என்ன பண்ணுறானுங்க, மாமாவை என்ன பண்ணுறானுங்க, நீங்கள் போங்க, நீ வந்து ஒரு வீட்டில் வாழ வந்த பொண்ணு, நீ போ, நான் பார்த்துக்குறோம், நான் கூட்டம் வரேன்ட்டு ஒட்டு மொத்தமாக இவருக்கு எல்லாரையும் வந்து இது பண்ண. இவருக்கு தாழ முடியாத சந்தோஷம். யார் இந்த அப்பனுக்கு வந்து தாழ முடியாத சந்தோஷம். யாரெல்லாம் தான் சைக்கிளில் போகும்போது ஊரில் கேட்டாங்களோ, 3 பிள்ளை இந்த ஆள் பெற்று வச்சுக்கிறான், வேறு யாருக்கிட்டையும் இது பண்ணாமல் ஒண்டியாக போய் எங்கேயோ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த வெயிலில் போய் இது பண்ணிகிட்டு இருக்காரு. சொன்ன அத்தனையோட நண்பர்கள் கூட அத்தனை பேர்கிட்டையும் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு. எங்கே பார்ப்பறேன், நீ இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என் மகன்கள் என்னை ராஜா மாதிரி, என்னையும் என் மனைவி ராஜா மாதிரி வச்சுக்கிறதுக்காக, ராணி மாதிரி வச்சுக்கிறதுக்காக கூப்பிட்றதுக்காக வந்திருக்கானுங்க, கார் எடுத்துன்னு வந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மகிழ்ச்சிப்பா குமரேஷா, அருமைப்பா அப்படின்றாங்க. தாழ முடியாத ஒரு சந்தோஷம். மறுபடியும் அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் உண்டுன்ற மாதிரி எல்லா பாசத்துக்கு பின்னாடி ஒரு வேஷம் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று அவர் படுறாரு வந்து. அந்த டவுட்டில் மறுபடியும் போய் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பேசுகிறாரு. எப்பா நான் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, என்ன நினச்சிடுறாரு, இந்த சொத்தை பங்கு போடுறதுக்கு தான் இருக்கிற இந்த ஒரு வீடு, அந்த ஒரு காக்காணி நினம், அப்புறம் அங்கே கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்காக தான் இவ்வளோ நாடகம் ஆடுறாங்க போலதுன்னு மறுபடியும் அவர் உள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, எப்போவுமே அனுபவசாலிக்கு உண்டு இல்லைங்களா. அவர் இவருடைய வாழ்க்கையில் எத்தனை இதுவாக பார்த்துட்டு வந்திருப்பாரு. இதை பிரிச்சுங்கப்பா, எங்களுக்கு ஒன்றுமே வேணான்றாரு அவர். அப்புறம் திரும்ப ஓன அழறாங்க வந்து, பெருங்கொள்ளத்து அழறாங்க வந்து, அந்த பத்திரத்தை ஒருத்தர் கிழிக்க போயிடுறான் வந்து, அடப்பா வீரா கிழிக்காதானே. அப்போ தான் தெரிஞ்சு உண்மையான அன்புன்னு போகிறாங்க. போய் ஒவ்வொரு மகன் வீட்லேயும் இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒத்துக்க மாட்டோன்னா இதான் நல்லது அப்படிலாம் கிடையாது. 1 மாதம் இவர் வீட்டில் இருக்கிறேன், 1 மாதம் வீட்டில் இருக்கிறேன், 1 மாதம் இருக்கிறேன். பொண்ணு என்ன பண்ணுறா, அழறான். அப்பா நான் மட்டும் யார், இப்போ சொத்து பங்கு பிரச்சனை, இப்போ பொண்ணுக்கும் சம உரிமை உண்டுன்றாங்கல்ல, சொத்து பிரச்சனை எனக்கும் ஒரு பாகம் கொடுப்பேன்ல, நானும் ஒரு பிள்ளை தானே,
என் வீட்டில் வந்தாங்கன்னா தாழ முடியாத ஒரு சந்தோஷம். இதை விட வேற என்ன வேணும்? நாமெல்லாம் நவுந்துன்னு போய் ஒரு அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு 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 இது அரிசியை போட்டு வெந்து வேகாமல் ஒரு குழம்புன்ற பேரில் வச்சு சாப்பிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு காலையில் எழுந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பேசி இப்படியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த நமக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கின பிள்ளைகள் வந்து நம்மளை இப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. அது ஊரே வந்து மூக்கு மேலே வெள்ளை வச்சு பார்க்குது. இதை விட வேற என்னையா வேணும் அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. இந்த சந்தோஷம் ஒரு 3 மாத காலம் 4 மாத காலம் 3 பிள்ளைகள் ஒரு மகள் வீட்டில் 120 நாள் அவனுக்கு போயிட்டுருக்குது. 122வது நாளில் அப்படியே வேறு விதமாக மாறுது. பிள்ளை என்ன பண்ணுறான்? எரிஞ்சு விழுறான். நீ ஊர்லேயே இருக்க மாட்டியான்றான் பெரிய பையன். அடித்து போனால் நடு பையனான்றான். வீட்டை பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லிட்டான், இவங்க கிளம்பி காசிக்கு போயிட்டாங்க குடும்பத்தோட, வரத்துக்கு 1 மாதம் அவனு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்றாங்க. உள்ளே இருக்கிறது அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. சின்ன பையன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஊர்லேயே இல்லைன்ற மாதிரி ஒரு தகவலை வந்து ஊர் எல்லையிலேயே அவங்க அப்பா அம்மா கிட்ட வேற ஒருத்தனை வச்சு பரவி விட்டான். வேற வழியே இல்லை. என்னடா அது ஒரு 120 நாளில் இப்படி மாறி இருக்காங்களே, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, என்ன நடந்தது இவங்களுக்குள்ள, ஏன் இப்படி ஒரு வேஷம்? அதை நாம் தான் பத்திரத்தையும் நகையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோமே, இவனுக்கு ஏன் எப்படியாப்பட்ட இது பண்ணுறானுங்க? இவனுக்கு தானே விழுந்து கூப்பிட்டானுங்க. நாங்கள் மாட்டினு ஏதோ ஒரு வீட்டில் இருந்திருப்போம், நாங்கள் சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ, குளிக்கிறியோ என்ன ஒன்று பண்ணி மரம் வயசானவங்க நாங்கள் கடந்திருப்போம். கூட்டு வந்து ஒரு 120 நாளில் வந்து அருமையான ஒரு வாழ்க்கையை காமிச்சிட்டு இப்போ விரட்டி அடிக்கிறானுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே இல்லைன்றானுங்க, உள்ளூரில் இருந்துகிட்டே காசியில் போயிட்டேன்றானுங்க. பொண்ணுக்கிட்ட போவோம், பொண்ணு என்றைக்கு விட மாட்டா அப்படின்னு ஒன்று. பொண்ணு வழியிலேயே நின்றுக்கிட்டு மூக்க சிந்திக்கின்னு, ஏமா இதெல்லாம் நியாயமா? நானே வந்து ஒரு மாமியார் வீட்டில் இருக்கிறேன், கூட்டு குடும்பத்தில் மச்சனை, இது ஒன்று ஏகப்பட்ட குடும்பம் இங்கே இருக்குது, இதுக்கிடையில் நீங்கள் வரீங்களா, அசிங்கமா இல்லையா உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்குறாவோ. இவங்களுக்கு ஷாக் ஆகி போச்சு. நீ தானமா கூப்பிட்டேன்னு அது அப்போ கூப்பிட்டேன், நீங்கள் வந்த பிறகு தான் எங்கள் பிரச்சனை தெரியுது. வந்து தயவுசெய்து வராதிங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, உங்களுக்கு ஒன்றா நான் வந்து ஏதாவது ஒன்று மாதம் கூட என் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன்னு மகமாரின்னு சொன்ன அந்த மருமகன் என்ன பண்ணுறான்? இந்த பக்கம் திரும்பிக்கிறான், மூஞ்ச திருப்பிக்கிறான். திருமணம் உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலைகாலம் புரியல. மானங்கட்ட வாழ்க்கை, மானங்கட்ட சோறு 120 நாள் நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்படியாப்பட்ட சோதை வந்து கையை விட்டு வாந்தி எடுத்துடணும்னு முடிவு பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு கட்டத்தில் தன்மானத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த சமயத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, வயசானவங்க, உங்கள் மேலே என்ன தப்பு, நம்ம மேலே என்ன தப்பு, அந்த பயலுக்கு தானே வந்து கூப்பிட்டானுங்க, அவனுக்கு வந்து ஒரு பெரும் நாடகம் நடத்தினானுங்க, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு போய் குமரி போய் வீட்டில் போய் படுக்கிறாங்க. எவன் வந்தாலும் சரி, எவன் கூப்பிட்டாலும் சரி, இந்த வீடு தான் நமக்கு, எவன் வந்தாலும் சரி, எவனை நம்ம கடைசி காலத்தில் நம்ம பணத்தை கூட எவனை எடுத்து போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும் இதுவாகிடுது. மறுநாள் அதே போல் கும்பலாக வராங்க. வந்த பிறகு யார் முகத்திலையும் பிடிக்காம இவங்க இருக்காங்க. கடுமையான வார்த்தை பேசுகிறானுங்க. 3 பிள்ளைங்களும் மருமகளும் எடுத்துன்னு வாங்க பத்திரத்துன்றாங்க, எடுத்துன்னு வாங்க நகை நட்டம் பிரித்து கொடுன்றானுங்க. வயசாகி போச்சு இல்லை, இப்பயே பிரித்து கொடு, நீங்கள் செத்த பிறகு நாங்கள் என்ன பிரிச்சுன்னு சண்டை போடுறதா அப்படின்னு. அடா பாவிகளா, 120 நாளைக்கு முன்னாடி இருந்த வார்த்தை வேற, இப்போ வேற. அப்பயே நான் அதை தான் சொன்னேன். நான் இந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து கையில் கொடுத்தேன், பிரிச்சுக்கின்னு. அப்போ எங்களுக்கு தோணலை, இப்போ தோணுது, கொடுன்றாங்க. அதை தூக்கி மொத்தத்தையும் அடிக்கிறார். வந்து எந்த இடத்துல நீ கையெழுத்து பண்ணணும்னு சொல்லு, எந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து பண்ணணும்னு சொல்லு, நானும் என் பொண்டாட்டி போடுறோம், எங்களுக்கு இருக்குது சத்திரமோ சாவடியாக இருக்குது, நாங்கள் போய் தங்கிக்கிறோம், அதெல்லாம் ஒன்று வேணா, இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருந்துருங்க அப்படின்னு. இந்த வீடே எனக்கு வேணாண்டா, முடியடா, நீ எடுத்து போங்கடா, எந்த இடத்துல தான் கையெழுத்து பண்ண குடுறா அப்படின்னு ரிஜிஸ்டரே கையோட கூட்டின்னு வந்துட்டாங்க. அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டரே கூட்டின்னு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் எழுதி சுத்தமாக வாங்கியாச்சு. ஒரு கெடு கொடுக்குறானுங்க அவனுங்க. ஒரு 6 மாதம் இந்த வீட்டில் தங்கி, நீங்கள் என்னடா 6 மாதம் தங்கிறது, இந்த நொடியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மூட்டை முடிச்சு எடுத்து நீ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதை கிளம்பும் போது தான் ஒரு ஜோசியக்காரர், அந்த இவருடைய நண்பர் ஒருத்தர் தெரிய வரார். சரி போகிறதும் போகிறோம், ஜோசியம் கேட்போம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அடிப்படி ஜோசியம் என்ன ஜோசியம், இதோ தான் தெரிஞ்சு போச்சு வேணா, இதை தான் ஜோசியக்காரர் சொல்ல போகிறார், அவர் இப்படியும் கேள்விப்பட்டிருக்க போகிறாரு, தகவல் அவருக்கு போய் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் போது அவருக்கு தகவல் தெரியாதா, இதை தான் அவர் வேறு விதமாக ரிப்பீட் பண்ண போகிறாருன்னா அந்த அம்மா கேட்கல. வாங்க, ஏதோ கிரகணம் மாறி இருக்கும், உங்கள் நண்பர் தானே போகிறதும் போகிறோம், தெரிஞ்சிருக்கும் விஷயம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது உட்கார்ந்த பிறகு அவர் எதுவுமே சொல்ல. பார்த்தவர் எல்லா விவகாரம் தெரியும் குமரேசன்றார், எல்லாம் தெரியும், உன் பிள்ளைங்க வந்தது எல்லாம் தெரியும், பின்னாடி என் வீட்டில் வந்து ஒரு ரூம் இருக்குது, அங்கே தங்கிக்கோ, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பலன் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன்றார். என்ன சின்ன பலன் அப்படின்னு. 120 நாளுக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாரும் விரட்டி இருக்கானுங்கல்ல, ஆமாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பாசமாக இருந்தானுங்கல்ல, ஆமாம். இந்த 120 நாளைக்கு முன்னாடி வந்து கிரையாயுதம் நடந்துட்டுருக்கு. இந்த 120 நாளுக்கு அப்புறம் கலியோகம் நடக்குது.
அந்த கலியுகத்துடைய வேலை தான் இது அப்படின்னு சொல்றாரு. வந்து கலியுகத்துடைய வேலை தான் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்தியிருக்குது. இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி நீயே வாழ பழகிக்கோ. இது இப்படிலாம் நடக்க தான் செய்யும். கடைசி காலத்தில் இப்படிலாம் ஒரு கட்டத்தில் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே பழக்கமாயிடுங்க. வந்து முதல்ல கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழக்கமாயிடும். அப்படியாப்பட்ட ஒரு யுகத்தில் வந்திருக்கிற நீ பின்பக்கம் இருக்கிற வீட்டில் போய் தங்கிக்கோ. அதுவும் கொஞ்சம் எசகு பசுக்காக தான் இருக்கும். ஆனால் திரும்ப சொல்கிறோம் ஒரு ஜோசிக்காரனா, இதுவும் கலியுகம், இதுவும் அப்படி தான் இருக்குன்னு பொழுது தான் இவர்களுக்கு செவுட்டில் அடித்த மாதிரி இருந்தது. இது வந்து கலியுகத்தை வச்சு ஒரு கதையை வந்து கி ராஜநாராயணன் எழுதியிருக்காரு. வந்து ஒரு சுருக்கமாக சொன்னோம்னா, ஒருத்தர் நிலத்தை விற்றுட்டு போயிடுவான். நிலத்தை விட்டு போனால் அவன் ஏர் ஓட்டுவான். ஏர் ஓட்டினவுடனே ஒரு சொம்பு டப்பு டப்புன்னு தட்டுப்படும். பார்த்தா அதில் வந்து புதையல் இருக்கும். பார்த்தா புதையல் அவ்வளோ பெரிய புதையல் இருக்கும். நிலத்தை விட்டு அவங்ககிட்ட எடுத்துமே அவன் புதையலை கொடுப்பான். கொடுத்தவொடனே அடப்பாய் நிலத்தை தான் வித்துட்டேன் நான், புதையல் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னா, நிலம் தான் எனக்கு சொந்தம், பூமிக்கு அடியில் இருந்தது என்கிட்ட, எனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு தான். 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பானுங்க யார் எடுத்துக்கிறதுன்னு. பஞ்சாயத்து வந்து அங்கே இருக்கிற ஊர் மணிகாரர்கிட்ட போகும். மணிகாரர் ரொம்ப குழப்பமாக இருக்கும். சரி ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்வார். 2 நாள் கழிச்சு இவன் என்ன பண்ணுவான், நிலத்தை விற்றவன், ஐயோ நமக்கு கீழே அந்த புதையல் வந்து நமக்கு தானே சொந்தம், நாம் இது மாதிரி கொடுத்துட்டோமேன்னு சொல்லி பதறி அடிச்சுன்னு ஓடுவான். வந்து இவன் என்ன பண்ணுவான், நிலத்துக்கு கீழே இருக்கிறது நமக்கு தான் சொந்தம், கொடுத்துட்டா கூட என்ன வந்து புதையில வந்து மானங்கட்டத்தனமா இப்படி மணிகாரங்கிட்ட கொடுத்துட்டோமேன்ட்டு அவன் ஓடி போய் 2 பேரும் வந்து எங்கேயான்னு கேட்பாங்க. சாரி, வெரி சாரி, நீங்கள் வழி மாறி வந்துட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட அந்த புதையில கொடுக்கவே இல்லை, நீங்கள் வேற ரூட்டை பாருங்கன்னு பொழுது தான் முன்னாள் 2 நாளைக்கு முன்னாடி கிருகாயுதம் நடந்திருக்குது, இப்போ கலியுகம் நடக்குதுன்னு அவர் வந்து ஒரு அருமையான ஒரு கதையை எழுதியிருப்பார். அதனுடைய தழுவலாக தான் இதை சொன்னது. வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.